நிறைய அன்பர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு உடம்பு அதிகமாக சோர்வாக இருக்குது, மலச்சிக்கல் இருக்குது, கை கால் வலி இருக்குது, உடம்பு ரொம்ப கேஸ்ட்ரிக்காக இருக்குது, தூங்கி எந்திரிச்சா உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது, திருப்பி தூங்கணும் போலவே இருக்குது, இது ஏன் எனக்கு அப்படின்னு தெரியல, சரியாக பசி எடுக்க மாட்டேங்குது, சாப்பிட்டாலும் எளிமையாக செரிமானம் ஆக மாட்டேங்குது, சாப்பிட்டோன்னே மலம் கழிக்க தோணுது, இது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றி இன்றைக்கி முழுமையாக பார்க்கலாம். இன்றைக்கி நாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் எப்போ வேணாலும் எதை வேணாலும் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு பழக்கங்களை நாம் உருவாக்கிட்டோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த வாழ்வியல் எந்த உணவை எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற முறைகளை நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு மாறிட்டாங்களே தவிர, உணவாயே மருந்தாக மாற்றிக்கணும் அப்படிங்கிற தன்மைக்கு பழக்கப்படலை. மனதையே நமக்கு சக்தியாக மருந்தாக மாற்றிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பக்குவப்படவில்லை. அதன் காரணமாக இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, எதுக்கெடுத்தாலும் மருந்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட வாழ்வியலுக்கு நாமளே பழகிட்டோம் அப்படிங்கிறத உண்மை. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலுமே அது ஆரோக்கியமாக சாப்பிட்டா அந்த உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்றது எவ்வளவோ பேர் அனுபவித்து இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்போது ஏன் அவங்கனாலலாம் வாழ முடியுது அப்படின்னா, அது வாழ்வியலாக பழகிட்டாங்க. ஆனால் நாம் அதை இன்னும் பழகலை. சரி, அந்த ஒருவேளை உணவுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆனால் இந்த உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு போதும். சரி, சாப்பிட்ட உடனே மலம் கழிக்க போகுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்கிறாங்க, தோல் சம்பந்தமான வியாதிகள் வருது, வெள்ளை வெள்ளையாக வருது, அரிப்பு வருது, ஏன் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முடி நிறையா கொட்டுது அப்படிங்கிறது, சாப்பிட்டா உடனே எது கழிச்சிக்கிட்டு இருக்குது, வயிறு பொறுமனாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது, என்ன தான் நான் நல்லா சாப்பிட்றேன், சாப்பிட்டாலும் என் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது, தூங்குறேன், நான் நல்லா தான் தூங்குறேன், ஆனாலும் எனக்கு அந்த சோர்வு போகவே மாட்டேங்குது, நான் தூங்கி காலையில் எந்திரிச்சேன் உடம்பெல்லாம் கை ரொம்ப வலிக்குது, என்னன்னே தெரிய மாட்டேங்குது, ஆனால் நான் எந்த வேலையுமே செய்யலை, நான் சாப்பிட்டுவிட்டு நான் வீட்டில் தான் இருக்கிறேன், ஆனால் தூங்கி எந்திரிச்சா கூட எனக்கு உடம்பு கைகாலெலாம் ரொம்ப சோர்வாக இருக்குது, வலிக்கிற மாதிரி இருக்குது, அது ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவங்களே அதுக்குண்டான விடையவே சொல்லிட்டாங்க. நான் எந்த வேலையுமே நான் செய்யலை, ஆனாலும் எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, தூங்கி எழுந்திரிச்சோம்னா கைகாலாம் வலிக்குது அப்படின்னா, அப்போ உடல் உழைப்பு எதுவுமே இல்லை அப்படின்னும் போது தெளிவாக தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வேறு விதத்தில் ஏற்படலை அப்படிங்கிறது. ஒரு உண்மையை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் வசிக்கக்கூடிய வீடு தூய்மையாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த வீட்டில் நாம் வசிக்கும்போது நமக்கு எந்த நோயுமே வராது. இப்போது குப்பை அடித்து ஒற்றை அடித்து உள்ளே நுழையும் போதே ஒரு துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போகவே மாட்டோம். அப்போ என்ன ஆகும், உடனே போனோன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிரும், அலர்ஜி ஆகிரும், வேறு ஏதாவது ஒரு நோய் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாயிடும். உடனே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு நம்ம மனநிலை சொல்ல ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ உடல் பாதிச்சிருச்சு, மனமும் அதை வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி இந்த வீடு மாதிரி தான் இந்த உடம்பு இல்லையா? அப்போ இந்த உடம்பு நாம் எப்படி வச்சுருக்கணும்? உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பே ஆலயம்னு சொல்லியிருக்காங்களே, அந்த ஊன் உடம்பு ஆலயத்துக்கு இணையானது. இந்த உடம்பைத்தான் ஆலயமாக நமக்கு காட்டியிருக்காங்க. அந்த ஆலயம் எப்படி நம்ம தூய்மையாக வைத்திருப்போம், அந்த நறுமணமாக நம்ம வைத்திருப்போம், ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உடலை நம்ம பக்குவமாக வைத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது அதை நாம் தெளிவாக மறந்துடுறது காரணத்தினால தான் இவ்வளவு பாதிப்பு. ரொம்ப எளிமையாக சொல்கிறேனுங்க, இதுக்கு பெரிய மருந்து அப்படிங்கிறதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ரொம்ப எளிமையான மருந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இதை நீங்கள் சரியாக செய்தீங்கனாலே உங்கள் உடம்புல பல்வேறு விதமான மாற்றங்கள் வரும். இன்னொன்று குறிப்பாக
பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகள், கல்லூரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட மூட்டு கை கால் வலி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமாக இப்போ நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாகி போச்சு. இதுவும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு விடயம்தான். இந்த ஒரு விடயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள், இது சரியாக போயிடும். இதுக்கு சரியாகலை இல்லைன்னா தான் நம்ம அடுத்த ஒரு மாற்று முறைக்கு நாம் ஒரு வைத்தியத்துக்கு நாம் போகணும் அப்படிங்கிறதா உண்மை. நம்ம பெரியவங்கள்லாம் முன்னாடி நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, 6 மாதத்திற்கு ஒரு தடவையாவது இந்த வயிற்றை தூய்மை செய்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அன்றைக்கி நம்ம சரியாக செஞ்சிட்டு இருந்தப்ப உடம்பெல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த வயிறு தூய்மை செய்கிறது, அதாவது பேதி எடுக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி யாருமே பண்ணுறதில்ல. எப்படி எண்ணெய் குளியல் அப்படிங்கிறத ஒன்று இன்றைக்கி மறந்து போச்சு, இன்றைய தலைமுறை எப்படி மறந்து போச்சோ அதே போல் இந்த பேதி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி இந்த தலைமுறை மறந்து போய்விட்டது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எளிமையாக செரிமானமாகி அது மலமாக போயிடணும், நல்லது. அப்படி போகாமல் உள்ளே தங்கியே இருக்கும்போது என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே கிருமிகள் தங்க ஆரம்பிச்சிடும். அந்த கிருமிகள் தங்கி 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 உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்களெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்போ நீங்கள் சொன்ன அத்தனை நிகழ்வுகளுமே நடக்க ஆரம்பிச்சிடும். வேறு எந்த கஷ்டமும் வேணாம். அதாவது உடல் சோர்வாக இருக்கிறது, செரிமான கோளாறு இல்லாமல் இருக்கிறது, சாப்பிட்டவுடனே மலம் போகிறது, மூட்டு கை கால் வலி இருக்கிறது, தூங்கி எந்திரிச்ச உடனே கை கால் வலி வர்றது, இது மாதிரி எவ்வளவோ காரணங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். எது காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த உடலை தூய்மையாக வைத்துக்காமல் இருக்கிறது, அதாவது பேதி போகாமல் இருக்கிறது, அந்த வாம்ஸ் அமீபாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் இதெல்லாம் கெட்டதெல்லாம் உடம்புல அதிகமாக தங்கி அது சத்துக்களை எடுத்துக்கும் போது இந்த மாதிரிலாம் நடக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த உடம்பு தந்தெல்லாம் பார்த்திங்கன்னா தேமல் மாதிரி வரும், கையில் தேமல் மாதிரி வரும், காதுலெல்லாம் அதில் வர மாதிரிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர். இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தால் இதுவாக தான் இருக்கும். அப்போ சரியான முறையில் பேதி போயிடுச்சு அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரியாக போயிடும். இன்றைக்கி 6 மாதம் எடுக்கிறதுக்கெலாம் இன்றைக்கி சூழ்நிலை இல்லை. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 90 நாளைக்கு, அதாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது வயிற்றை தூய்மை செய்கிறதுக்கு உண்டான பழக்கங்களை இன்றைக்கி பழகிக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னா ரசாயனம் கலந்ததாக இருக்குது, அப்புறம் ஹைப்ரிட் அப்படிங்கிற வகையில் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. அப்போ அதெல்லாமே உடலுக்கு நல்லது பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாத சூழ்நிலை இருக்கும். எப்படியாவது இந்த உடலை தூய்மை செய்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கோம். அதனால் இந்த உடலை தூய்மை செய்யணும். அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது, இல்லை நான் அதிகமாக வெளியில் உணவகத்தில் தான், ஹோட்டலில் தான் சாப்பிட்றேன், எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்றவங்களாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த வயிற்றை தூய்மை செய்கிறதுக்கு நீங்கள் பழகிட்டீங்கன்னா இப்போ சொன்னது போல் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. இதுக்காக பேதியில் நிறையா வகைகள் இருக்குது. ரொம்ப கஷ்டமான முறையில் பேதி அதிகமாக போக வேண்டிய அப்படிங்கிற சூழ்நிலைக்கெலாம் இல்லை, ரொம்ப இலகுவாக முறையில் போகக்கூடிய வழிமுறைகள்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம பயிலரங்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகளே இருக்காது. ஏன் அப்படின்னா, இந்த உணவை எப்படி எளிமையாக சாப்பிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பாங்க, உடல் தூய்மையாக வைத்துக்கிறது எப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பாங்க. அதை தவிர நான் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த உடல் தூய்மை செய்யக்கூடிய ஒரு முறைகள்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். அதுக்கு சில மூலிகை முறைகளும் கொடுத்துருந்துருப்போம். அதெல்லாம் அவங்க எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனைகளே அவங்களுக்கு வந்திருக்காது, ஏன்னா அனுபவிச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போ சொன்னது போல் இந்த பிரச்சனைகள்லாம் யாருக்கெல்லாம் இருக்குதோ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முதல் வைத்தியம் என்ன அப்படின்னா, உங்கள் உடலை தூய்மை செய்வது, அதாவது பேதிக்கு எடுக்கக்கூடியது. அதை எடுத்துட்டிங்கன்னா தானாக இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மருத்துவம் எடுத்தீங்கனாலுமே அப்போ தான் இது நல்லாவே கேட்கும். உள்ளுக்குள்ளே குப்பையை வச்சுக்கிட்டு நாம் திருப்பி மருந்து கொடுத்தாலும் அது குப்பையோட குப்பையாக தான் சேரும், முழுசாக வேலை செய்யாது. அப்படின்னா உடலை தூய்மை செய்து, குடலை தூய்மை செய்து, கழிவுகளை வெளியேற்றி விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் உங்களை ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வாழ்வியல் அமைக்கும் அப்படிங்கிறத உண்மை. இது நிறையா பேர் செய்கிறதில்ல, இது நிறையா பேர் கேட்டுட்ருக்க ஒரு கேள்வி. அதனால் இன்றைக்கி முழுமையாக ஒரே மருந்தாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்படின்னால்
இந்த குடலை தூய்மை செய்ய வேண்டியது, உடலை தூய்மை செய்ய வேண்டியது, உணவை எளிமையாக செரிமானமாக்கக்கூடிய ஒரு முறைக்கு நம்ம பக்குவப்படுத்துவது, இதெல்லாம் பழகிட்டீங்க அப்படின்னா இந்த இப்போ சொன்னது போல் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது நான் முழுமையாக அனுபவித்திருக்கிறேன். அனுபவித்து நம்ம பயிலரங்கத்தில் வரவங்க நிறையா பேர் இதுக்கு சாட்சியாகவும் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த முறையை வாழ்வியலாக கடைபிடித்து பாருங்கள். ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக வாழலாம். நன்றி.